ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெந்தய கட் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மசாலா பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச நம்ம வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது இன்னொரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளுக்கு நல்லா சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம இதில் தக்காளி எல்லாம் சேர்க்கக்கூடாது. இது இப்படியே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நம்மளுக்கு சிக்கன் வாசனை வேகிறது நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளோ கிரேவி இருந்தால் போதும். இதில் இன்னும் தண்ணி விட்டு கொஞ்சம் கொழும்பு பதத்துக்கு கூட எடுத்துகிட்டு வரலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இப்படி போதும். இப்போ நம்ம சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.